நீ வேற ஆச்சு இவ்வளோ வேற காணமே. சுகன்யா சீக்கிரம் வா. எவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா போலாம். என்ன மாமா அது வண்டி புதுசா இருக்கு, யாருது? இது ஆக்சுவலா டிவிஎஸோட ரேடியான் இந்த வண்டி. டிவிஎஸ் வந்து ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பார்த்து ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தோஷ் வந்து இந்த வண்டி வாங்கணும்னு கேட்டிருந்தான். சரி அதான் ஓட்டி பார்த்துட்டு என்னோட ஃபீட்பேக்கை சொல்கிறேன்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணுறான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இந்த வண்டி வந்திருக்கு. போலாமா? உட்காரு. இது உட்கார கம்ஃபர்ட்டா நல்லா இருக்கு பாருங்களேன். சீட்டும் நல்லா பெருசா இருக்கு, இங்க புடிச்சுக்கிறதுக்கும் நல்லா இருக்கு. நீங்களும் தான் ஒரு வண்டி வாங்கிட்டு ஏறவும் முடியாது உட்காரவும் முடியாது. சரி சரி, இப்போ எங்கே போகணும்? ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போகலாம். என்ன சுகன்யா, உட்கார்ந்த வரத்துக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. இது சீட்டும் நல்லா குஷனிங்கா நல்லா தான் இருக்கு. ஹைட் ஏறுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இதோட வீட்டில் அம்மா அப்பா உட்காரனாலும் ஈஸியாக இருக்கும், நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கும். ஆன்டிக்லாம் இன்னும் வசதியா இருக்கும். சரிவா, சாமி கும்பிடுப்போம். அப்படியே போகும்போது சாய்க்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடலாமா? சரி ஓகே. One hour later. சரியான வெயில்ல. ஆமா, இப்போ அது மாட்டுறதுக்குலாம் ஹூக் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி எப்படி மாமா இருக்கு உங்களுக்கு? ஓட்டுற கம்ஃபர்ட் நல்லா இருக்கா? இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது சீட்டு. ரெண்டாவது இதில் கொடுத்துருக்க இன்ஜின் வந்து ஒரு 109.7 சிசி கொண்ட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிஹெச்பி பார்த்தேன் அப்படின்னா 8.08 பிஹெச்பி பவரும், டார்க் வந்து 8.7 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொண்ட இன்ஜின் தான். ஸோ இனிஷியல் டார்க் டெலிவரி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எவ்வளோ வெயிட் இருந்தாலும் அதை கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு ஓவர் டேக்லாம் எடுக்கிறோன்னும் போது ஒரு 100 சிசியை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடெல்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. சைக்கிள் ரொம்ப நல்லா இருக்குது, ரிஃபைண்டாக இருக்குது, வைப்ரேஷன் பெருசாக இல்லை. மார்க்கெட்டில் நிறைய மாடல்ஸ் வந்துருச்சுல மாமா, சந்தோஷ் அண்ணே ஏன் இந்த மாடல் வேணும்னு கேட்குறாங்க? அப்படி என்னதான் இருக்குதுல்ல? என்ன இப்படி கேட்டுவிட்டேன். இதில் ஆக்சுவலாக ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக ரிவர்ஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு. ஸோ அந்த கலரில் இருக்க டிஸ்பிளே பார்த்தியா? ஸோ இந்த டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பகல் நேரங்களில் இன்னும் கொஞ்சம் பிரைட்டராக இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதில் டைம் பார்த்துக்க முடியும், ஸ்பீடு பார்த்துக்க முடியும், ஹெல்மெட் அது மாதிரி ஹெல்மெட்டோட ரிமைண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறதையுமே இதுலேயே நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணும், இங்கே ஒரு மவுண்ட் வச்சுருக்கோம் மொபைல் ஃபோனுக்குன்னா ஈஸியாக சார்ஜ் போடவும் முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி இதனால கூட அவன் வாங்கலாம் டிசைட் பண்ணியிருப்பான். ஓகே ஓகே. Several days later. சரி, சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணி பேசிடுவோம். ஹலோ வணக்கமணி, வண்டியெல்லாம் ஓட்டி பார்த்தியா? என்னாச்சு? அதான் 1 வீக் ஓட்டி பார்த்துட்டேன். இப்போ தான் ஷோரூம் கொண்டு போய் விடலான் இருக்கேன். சரி அதுக்கு முன்னாடி ஒன்ட்ட பேசிடுவோன்றதுக்கு தான் அடித்தேன். இந்த வண்டி எப்படி இருக்கு? வண்டி உண்மையிலேயே பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குடா. கம்ஃபோர்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி உண்மையிலேயே கம்ஃபோர்ட் ரிலேட்டடாக ரொம்ப சூப்பராக இருக்குது. வைப்ரேஷன்ஸ் கம்மியாக இருக்குது. இன்ஜினோட டார்க் டெலிவரி நல்லா இருக்குது. ஸோ பில்லியன்லாம் வச்சு ஓட்டுறோம் அப்படின்னும் போதுமே ஒரு மேட்டில் ஏறும் போது அந்த டார்க் டெலிவரி நல்லா இருக்குது. பெருசாக இன்ஜின் ரிலேட்டடாக குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. சஸ்பென்ஷன்லாம் எப்படி இருக்குது? சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனு, ரியர் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறையா நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு மேடு பள்ளமான பகுதிகள்லாம் நிறையா ஓட்டி பார்த்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே நம்மளை வச்சுக்குது. அதுவும் இல்லாமல் சீட்டோட குஷனிங் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறனால பெரிய லெவலுக்கு ஷாக் வந்து நம்ம பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. சஸ்பென்ஷன் செட்டப்பும் நல்லா தான் இருக்குது, இன்னும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஹெட்லைட் எல்லாம் எப்படி இருக்குது? லைட்லாம் நம்ம நைட்டில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் ஹெட்லைட் தான், எல்இடி கிடையாது. பட் எல்இடி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மித்த பிராண்ட்ஸில் எல்இடி ஆஃபர் பண்ணி
அது வெளிச்சமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இவங்க ஹாலோஜன் கொடுத்துருக்கிறதே நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவேன். நல்லா தான் இருக்குது ஹெட்லைட்டுமே. நம்மளுக்கு இது முக்கியமானது நம்மளோடது மைலேஜ். நீ மைலேஜ் பற்றி கேட்பேன்னு தெரியும். ஸோ அதனால தான் மைலேஜுமே டெஸ்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வண்டி வரும்போது என்கிட்ட 10 கிலோமீட்டர் ஓட்டி கொடுத்துருந்தாங்க. சரி உடனே டேங்கை ஃபில் பண்ணேன். சரி போய் மைலேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு டேங்க் ஃபில் பண்ணேன். 50 கிலோமீட்டர் ஓட்டினேன். சிட்டிக்குள்ளே பாதி, ஹைவேஸில் பாதி, அதே மாதிரி 80 to 90 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் க்ரூஸ் பண்ணி ஓட்டி பார்த்தேன். அகெயின் திரும்ப வந்து ஃபியூல் ஃபில் பண்ணேன். ஃபில் பண்ணும்போது 61 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து கொடுத்துருக்கு. 810 ml ஃபில் ஆச்சு. திருப்பி ஃபில் பண்ணும்போது 50 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் எனக்கு கொடுத்த மைலேஜ் 61 கிலோமீட்டர். மேபி நீ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்கோ பவர்னு 2 மோடாக காமிக்கும். ஸோ நீ ஈக்கோலேயே வச்சு பைக்கில் ஓட்டுறன்ற பட்சத்தில் 65லேருந்து 70 வரைக்கும் மைலேஜ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மைலேஜ்லேயும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மைலேஜும் சூப்பராக தான் இருக்குது. சரி, இந்த வண்டி ஓட்டின வரைக்கும் உனக்கு எது ப்ளஸ் எது மைனஸ்ன்னு சொல்லிட்டேன். எனக்கு ப்ளஸ்ன்னு பட்ட விஷயம் இன்ஜினோட டார்க் டெலிவரி நல்லா இருக்குடா. ஸோ ஒரு 2 பேர்லாம் உட்காந்து போனாலும் ஓவர் டேக்லாம் பண்ணும்போது நல்லா இருக்கு. சீட்டிங் கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ உட்காந்து ஓட்டுறதும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதேமாரி எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு தான். ஸோ ஒரு ரெட்ரோ பைக் ஓட்டுற மாதிரியான ஒரு எக்ஸாஸ்ட். ஸோ அதுவும் டிசைன் உனக்கு பழக்கப்பட்ட டிசைன் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த கலர் தீம்லாம் கொடுத்துருக்கிற விதம் வந்து எனக்கு டிசைனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மைனஸாக நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா இந்த எல்சிடி டிஸ்பிளே பகல் நேரங்களில் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு பிரைட்டராக இல்லை. ஸோ அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன மைனஸாக பட்டுச்சு. சரி ரைட்டு, அப்போ இந்த வண்டி புக் பண்ணலாங்கிற தாராளமாடா இந்த வண்டி எடு. ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். இதை புக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்தேன். ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் சந்தோஷ் 73,998 ரூபா கொடுத்துருக்காங்க இங்கே தமிழ்நாட்டோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆஃபர் ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ புக் பண்ண அப்படின்னா 5,999 ரூபா முன்பணம் செலுத்தி உன்னால் டிவிஎஸ் ரேடியானா வாங்க முடியும். ஸோ வாங்குறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு சமயம்னு நினைக்கிறேன். இப்பயே நீ புக் பண்ணி இந்த ரேடியானா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணு. ஓகே சரி, வா வீட்டுக்கு வா, வண்டி எடுத்துகிட்டு வருவோம். ஓகேடா.